தாமிரபரணி தண்ணீர் ஸ்கீமை கொண்டு வரும்போது இது நடக்காதுன்னாங்க. இதெல்லாம் நடக்கும், அங்கிருந்து தண்ணி கொண்டு வர முடியுமாங்க. ஆனா கொண்டு வந்து அற்புதமா கொடுத்தோம். இந்த ஸ்கூலுக்கு நான் அமைச்சராக இருந்தது கடைசி நேரத்தில் கூட ஒரு பள்ளிக்கூட பில்டிங் கொடுத்தேன். கூட இருக்குது முக்குல. அதுல கூட பாத்தீங்கன்னா என் பேரை போட்டக்கூடாதான். என்னுடைய தொகுதி மேம்பாடு திட்டத்தில் நான் கொண்டு வந்த ஸ்கீம் பள்ளிக்கூடத்துல என் பேர் இல்லாம செஞ்சாங்க. ஆட்சி நாங்க பள்ளிக்கூடம் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. கட்டி மேக்சிமம் முடிச்சு பூசிட்டு இருக்கும் போது. ஆனா இந்த ஊருக்கு ஒண்ணுமே செய்யாம 3 தடவை நீங்க 3 முறை வந்து இந்த ஊர் போட்டுச்சோ போல தெரியாது எனக்கு. கை சின்ன வந்திருக்கு. ஆனா அவர்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஒண்ணுமே சரி. யார் நன்றி கூட சொல்ல கிடையாது. ஒரு கல்யாண பத்திரிகைக்கு நீங்க ஒரு பத்திரிகை கொடுத்தா அவரை பார்க்க கூட முடியாது. எம்எல்ஏ எம்பியும் எங்க இருக்காருன்னு தெரியாது. நானாவது எங்கிட்ட சுத்தி வருவேன். அதிகபட்ச பண திருத்தங்கள் வீட்டில் இருப்பேன். என்னை வந்து யாராவது பார்ப்பாங்க, இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பார்ப்பாங்க, இல்ல ஒன்றிய பார்ப்பாரு, பேசுவாங்க. யாருமே பார்க்க முடியாம அரண்மனைக்குள்ள இருக்காரு. யாரும் அவர் ஈஸியா பார்க்க முடியாது. இவங்களை திரும்பவும் நிக்கிறாங்க, எனக்கு ஓட்டு போடுன்னு வருவாங்க. அவங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அனுப்பிவிடுங்க. அவங்களை புறக்கணிங்கள். ஏழைகளுக்காக எவன் ஒருவனுடைய வீட்டு கதவு திறந்திருக்கிறதோ அவன் தான் மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டும். இல்லாத மக்களை பற்றி சிந்திப்பவன் தான் அரசு பதவிக்கு வர வேண்டும். இவர்களை பற்றி சிந்திக்காமல் தனக்கு வேண்டியவர்களுக்கான வசதிகளை மட்டும் செய்வது கொடுப்பதற்கு ஒரு மக்கள் பிரதிநிதி தேவையில்லை. ஆகவே உங்கள் அத்தனை பேரையும் கரங்குப்பி கேட்டுக்கொள்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் தேர்தல் வருகிறது. அந்த நேரத்தில் அந்த வாக்கை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். அதிமுக ஆட்சியிலே விலைவாசி ஏறிந்ததா? இன்னைக்கு கரண்ட் பில் கூடிருச்சு. இந்த போன்ற கிராமத்தில் 100 யூனிட் மின்சாரம் அம்மாவுடைய காலத்தில் நம்ம மந்திரியா இருக்கும்போது ஃப்ரீயா அறிவிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரீ தான். அந்த 100 யூனிட் மின்சாரத்துக்குள்ளேயே முடிச்சு போகும். கரண்ட் பில் கட்ட வேண்டியதே வராது. அப்படி மீறி கட்டினா 200 ரூபா 300 ரூபா கட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு என்னாச்சு? சாதாரண ஒரு குண்டு பல்பு ஒரு டியூப்லைட் ஏற வீட்டில் கூட 1000 ரூபா 2000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. 2000 ரூபா கட்டுற கரண்ட் பில் கட்டல வீட்டுல 5000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. ஒரு வீட்டுக்கு இதுலயே 4000 3000 கூட வருது. வீட்டு வரியை கூட்டியாச்சு, சொத்து வரியை கூட்டியாச்சு. வீட்டை ஒரு இடத்தை வாங்கி விற்கணும்னா முடியவே முடியாது. இந்த ஆட்சியில் லஞ்சம் தலைவரிச்சு ஆடுது. வயிற்று பசிக்கு சோறு எடுத்து சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இவங்களை எல்லாம் நீங்க அடிச்சு நொறுக்க வேண்டும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி மலர வேண்டும். டெல்லியிலே மோடி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எடப்பாடி இருக்க வேண்டும் என்ற நிலைதான் இந்தியாவுக்கு உகந்த நிலை. ஒரு மனச்சாட்சி உள்ள மனிதநேயம் உள்ள ஒரு ஆன்மீக பூமியாக இந்தியா வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக தமிழ்நாட்டில் ஆள வேண்டும். பொய்யை சொல்லி ஏமாற்றியே பிழைப்பு நடத்துகின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள். உங்களுக்காக உழைக்கின்ற அண்ணா திமுகவை நாட்டுக்கு தளபதி ஆக்குங்கள், தலைவராக்குங்கள். எடப்பாடியாரை முதலமைச்சராக்குங்கள். நிச்சயமாக குறிப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவன், பிரச்சனை சொன்னால் என்ன என்று கேட்கக்கூடியவன். இந்த பகுதியில் எந்த பகுதியாக இருந்தாலும் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ண உணர்வோடு செயல்படக்கூடியவன். என்னை நீங்கள் எப்போது வேணாலும் பார்க்கலாம். என் இல்லத்துக்கு வந்தால் என் வீட்டு கதவு எப்போது திறந்திருக்கும். இப்போது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரை யாராவது பார்த்தவர்கள், வீட்டில் பார்த்தவர்கள் ஒரு ஆளை சொல்லுங்க. நான் வீட்டுக்கு போனேன், அவர் வீட்டில் காபி சாப்பிட்டு பார்த்து வந்தேன்னு சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு பதவி கிடையாது. ஆனாலும் என்னை தேடி ஆள் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்னமும் நான் ராஜா மாதிரி சுத்திட்டு இருக்கேன். என்னை தேடி வர்றவங்க பேசிட்டு இருக்கேன், பழகிட்டு தான் இருக்கேன். கட்சிக்காரர்களோடு பேசுவதை அதை கஷ்டமா நினைக்கிறவர்கள் ஏன் தேர்தல் நிக்கிறீங்க? நீங்க பொதுமக்கள் பிரச்சனை சந்திப்பதற்கு தீர்ப்பதற்கு முடியாதவர்கள் தேர்தல் ஏன் போட்டி வர்றீங்க? இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்டுங்கள்.